இந்த கும்பலோட டார்கெட்டே தனியா இருக்கிற ஏடிஎம் தான். அதாவது பக்கத்துல பேங்க் இல்லாம இருக்கிற ஏடிஎம் தான் டார்கெட். ஒரு குறிப்பிட்ட டைம்ல இந்த கும்பல் போயிட்டு இந்த மிஷின் ரிப்பேர்னு ஒரு போர்டு வைக்கிறாங்க. தெரிகிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மறைச்சி தான் வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஏடிஎம் உள்ளே போனதுமே அந்த போர்டு தெரிஞ்சுன்னா நம்ம வெளியில் போயிடுவோம், அந்த மிஷினை யூஸ் பண்ண மாட்டோம், ரிப்பேருன்னு தெரிஞ்சிடும். ஸோ அதனால தெரியாத மாதிரி மறைச்சி, இல்லை நம்ம நிற்கிறதுக்கு ஆப்போசிட் சைடில் பின்னாடி இருக்கிற மாதிரி திரும்பி பார்த்தா தான் அந்த போர்டு தெரிகிற மாதிரி வைக்கிறது. இந்த மாதிரி டெக்னிக்காக யூஸ் பண்ணி அந்த போர்டை வைக்கிறாங்க. கூடவே அந்த போர்டுக்கு பின்னாடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஃபோனை மறைச்சி வைக்கிறாங்க. அந்த ஃபோனுக்கான கால் ரிங்டோனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பீப் சவுண்டையோ சைரன் சவுண்டையோ செட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஏடிஎம் மிஷினில் பணம் வர்ற இடத்த ஒரு கருப்பு அட்டையால் அடைச்சி ஒட்டிடுறாங்க. நார்மலாக ஏடிஎம் போயிட்டு அந்த கேப்பை பார்த்தீங்கன்னா அந்த கேப்புக்குள்ளே ஒரு மாதிரி டார்க்காக தான் தெரியும். ஸோ அந்த கேப்பில் ஒரு கருப்பு கலர் பேப்பரையோ இல்லை அட்டையோ வச்சு ஒட்டிட்டாங்கன்னா, நார்மலாக ஃபர்ஸ்ட் நம்ம ஏடிஎம் போனோன்னே அந்த கேப்பையே பார்க்க மாட்டோம், கார்டு போடுறதையும் பின் நம்பர் போடுறதுக்கான அந்த பட்டன்ஸையும் தான் பார்ப்போம். ஸோ பணம் வரும்போது தான் அந்த பணம் வர்றதுக்கான அந்த கேப் இருக்கு இல்லையா, அதையே வாட்ச் பண்ணுவோம். ஸோ நம்ம கார்டை போட்டு பின் நம்பரை போட்டு பணம் வரும்னு எதிர்பார்க்கும் போது தான் பணம் வரலன்னு ஏமாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தான் இந்த கும்பல் யூஸ் பண்ணிக்குது. ஸோ அப்படிதான் இந்த கும்பல் என்ன பண்ணுதுன்னா, ஸோ நீங்கள் கார்டை போட்டு பின் நம்பரை போட்டு பணம் வரும்னு நம்ம வெயிட் பண்ணுவோம் இல்லையா, அப்போது உங்களை வெளியில இருந்து நோட் பண்ண மோசடி கும்பல் மறைச்சி வச்சிருக்கிற ஃபோனுக்கு கால் பண்ணுவாங்க. சத்தம் எங்கேருந்து வரும்னு தேடும்போது இந்த மிஷின் ரிப்பேர் போர்டை பார்த்துட்டு நம்ம வெளியில வரும். நம்ம வெளியில வந்ததும் மோசடி கும்பல் அங்க போயிட்டு நம்ம எடுக்க வேண்டிய பணத்தை அவங்க எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. இதுதான் இந்த கும்பல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ இந்த கும்பலை தான் யூபி காவல்துறையினர் வந்து கைது பண்ணியிருக்காங்க. சரி, அப்புறம் பணம் எடுத்ததுக்கான மெசேஜ் வருமாப்பா அப்படின்னு கேட்டால், ஆமாம் கண்டிப்பாக வரும். நீங்கள் பணம் எடுத்த மாதிரி மெசேஜ் வரும். ஆனால் அந்த டைமில் நம்ம என்ன நினைப்போம், சரி மிஷின் ரிப்பேராக இருக்குது, நம்ம பின் நம்பரையும் போட்டுட்டோம், அதனால தான் அப்படி மெசேஜ் வந்திருக்கு, நம்ம பேங்க்ல போய் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிப்போம். உண்மையிலேயே இந்த மாதிரி ஏடிஎம்ல உங்கள் கார்டு மாட்டிக்குச்சு, இல்லை ஏடிஎம்ல வந்து பணம் டெபிட் பண்ணதுக்கான மெசேஜ் வந்துருச்சு ஆனால் பணம் வரல அப்படின்னா என்ன பண்ணுவோம், அந்த சம்மந்தப்பட்ட பேங்க்ல போயிட்டு சொன்னோம், இல்லை ரிக்வெஸ்ட் லெட்டரோ இல்லை கம்ப்ளைண்ட்டோ எழுதி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்லுவாங்க, ஒரு 24 ஹவர்ஸோ இல்லை 48 ஹவர்ஸோ சொல்லுவாங்க. அந்த டைம்ல நம்ம சொன்னது உண்மையா அப்படின்றத வெரிஃபை பண்ணிட்டு, உண்மையா இருக்கும் பட்சத்தில் நம்மளோட பணம் வந்து அங்கே மிஷின்ல மாட்டிக்குச்சு அப்படின்ற உண்மையா இருக்கும் பட்சத்தில் அந்த பணம் வந்து நம்மளோட அக்கௌண்ட்ல வந்துடும். ஸோ இதை தான் பண்ணுவாங்க. ஸோ அப்படிதான் நம்மளும் நினைச்சிட்டு நம்ம வந்து அசால்ட்டா அங்கேருந்து கடந்து போயிடுவோம். ஸோ இதை தான் அந்த கும்பல் யூஸ் பண்ணிக்குது.